யோவான் 2வது அதிகாரம் 19 21 வரைக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 16 புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். ஐயா, நான் இன்னைக்கு சொல்றேன் சரியா, 2 டைப் ஆஃப் வீடு. ஒன்று பிதாவினுடைய வீடு, தகப்பனுடைய வீடு. பக்கத்தில் பார்த்து தகப்பனுடைய வீடு. மற்றொன்று வியாபார வீடு. உங்க வீடு எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். இது தகப்பனுடைய வீடா இல்லாட்டி வியாபார வீடா? எதை பற்றி பேசுகிறாருன்னா, இயேசு அவருடைய சொந்த சரீரத்தை பத்தி என்ன செய்யறாரு சொல்றாரு, ஏய் இதை இடிச்சு போடுங்க, 3 நாள் என்ன செய்வேன், திருப்பி கட்டி எழுப்பி. உடனே எல்லாரும் இது 46 வருஷமா கட்டிட்டு இருக்கானுங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நான் அந்த பில்டிங்கை பத்தி பேசல, என்னுடைய சரீரத்தை பத்தி நான் என்ன செய்றேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்க ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல, மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்துல ஏன் இல்லைன்னா, இந்த சரீரத்தை பிதா தங்குகிற வீடாய் வைத்திருக்கிறீங்களா இல்லாட்டி வியாபாரம் செய்கிற வீடா வச்சிருக்கீங்களான்னு கவனிக்கணும். பிதா தங்குகிற வீடுனா என்ன? அவர் தான் ஓனர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் தான் ஓனர். அவர் தான் முடிவெடுப்பார். அவர் தான் என்ன செய்யணும் எல்லாம் பண்ணுவார். அவருக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல். இதுக்கு பேர் என்ன? பிதாவினுடைய வீடு. வியாபார வீடுனா என்ன சார்? அது ஏன் வீடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது ஏன் வீடு. யார் வீடு? வியாபார வீடு சார். இன்னைக்கு பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, உங்க வீடு சார், உங்க பாடி பிதா பாடியா இல்ல வியாபார பாடியா? வித்து தள்ளுறீங்களே உலகத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பிதாவினுடைய வீட்லயும் ஒரு டிரான்சாக்ஷன் போகும், வியாபார வீட்லயும் ஒரு டிரான்சாக்ஷன் போகும். பிதாவினுடைய வீட்டில் என்ன டிரான்சாக்ஷன் போகும்னா, பரலோகத்திற்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு தொடர்போ ஒரு டிரான்சாக்ஷன் என்ன ஓடும்னா, சார் கிருபை, வல்லமை, அபிஷேகம், செய்தி, வார்த்தை, இது எல்லாம் அங்கிட்டு இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். வியாபார வீடுக்கு என்ன பிரச்சனைனா, வியாபார வீட்டுக்கும் பரலோகத்திற்கும் கனெக்ஷன் இல்லை. வியாபார வீட்டுக்கும் சத்தமா உலகத்துக்கும் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன். என்ன? நீ இதை கொடு, நம்ம என்ன வாங்கலாம், என்ன திங்கலாம், உன்னை எப்படி அழகுபடுத்தலாம், எப்படி சூப்பராகலாம், பெருமையுள்ள ஸ்தானத்தில் எப்படி இருக்கலாம். ஓ வீட்டுக்கும் உலகத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா பிதாவினுடைய வீட்டுக்கும் பரலோகத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. பிதாவினுடைய வீடு அவரை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே. அதனால தான் சொல்றாரு ஆண்டவரே, என் பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடா மாத்தினது என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம். உங்க சொந்த சரீரத்தில் ஒரு முடிவெடுங்க. நான் ஒரு நாள் நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில் எழும்பி அரை மணி நேரம் ஆனாலும் சரி, 40 நிமிஷம் ஆனாலும் சரி, என்னுடைய ஒரு அவயவங்களுக்காக நான் ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. என் கண்ணை தரேன், என் மூளையை தரேன், என்னுடைய வாயின் என் நாவை தரேன், என் செவியை தரேன், என் இருதயத்தை, கையை காலை தரேன். துண்டு துண்டா அக்கு வேற ஆணி வேற பிரித்து எங்கே வச்சிருவேன்னா டேபிளில். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பத்தான் அவரை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்திற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அல்லேலூயா. இப்போ ஜோக் என்னன்னா, இயேசு சொன்னாரு, ஏய் இந்த வீட்டை இடிச்சு விடுங்க, எத்தனை நாள் எழுப்புறேன் சொல்லுங்க. ஐயா, நான் உங்களுக்கு காரியத்தை சொல்றேன். இந்த பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாலும் சரி, பிதாவின் வீடா இருந்தாலும் சரி, வியாபார வீடா இருந்தாலும் சரி, ஒரு நாள் இது கண்டிப்பா மண்ணுக்குள்ளத்தான். சொல்லுங்க. இது பிதாவினுடைய மகிமைக்காக ஓடின பாடியா இருந்தாலும் சரி, இல்ல உங்க சொந்த மகிமைக்காக ஓடின பாடியா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கண்டிப்பா இது அழியத்தான். ஆனா அங்க ஒரு ரகசியம் என்னன்னா, கடைசி நாட்களிலே என்னை அவர் உயிரோடு எழுப்புவார். ஏன் தெரியுமா? இந்த வீடு தேவ மகிமைக்காக வாழ்ந்த வீடு. கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புவார். ஆனா வியாபார வீடு, பக்கத்துல பார்த்து வியாபார வீடு அழிஞ்சு உருகி போகும். அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது
ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோட போக போகிறோம். என்ன முடிவு தெரியுமா? என் வாழ்க்கையே யாருடைய மகிமைக்காக தான். நீங்கள் என்னை மறைச்சு பயன்படுத்துங்க, வெளியில் கொண்டு வந்து பயன்படுத்துங்க, இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே வைங்க, வெளியில் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. என் சிந்தையில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நான் அவருடைய மகிமைக்காக வாழும்படி பிறந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன் மகன், ஆண்டவர் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ள தேவனே. அல்லேலூயா. என் நோக்கம் எல்லாம் இட்டர்னல் லைஃபாக இருக்கட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் நோக்கம் எல்லாம் இட்டர்னல் லைஃபாக இருக்கட்டும். உன் பெருமை கர்த்தருடைய வாயிலிருந்து வரட்டும். உன் நாமோ கர்த்தர்கிட்ட பிரபலமாக இருக்கட்டும். கடைசி நாட்களில் உன்னை உயிரோடு எழுப்புகிறது மாத்திரம் இல்லை, மொத்த உலகத்துக்கு முன்னாடி உன் பேரை கர்த்தர் பேசுவார். இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும்.